அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 4 வெள்ளி காயின் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு காயினு. ₹1 இந்தியா. இது நீங்கள் ரேசை உபதி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு தான். 1906. வெரி ரேர் இயர் 1906. எட்வர்ட் 7th, கிங் அண்ட் எம்பரர். 100% சில்வரு. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இதனுடைய ரேட் என்னன்னு சொல்லியிருந்தேன். இது அந்த 1906. இந்த நாணயத்தினுடைய ரேட் வந்து 17,850 ரூபா. 1906 ₹1 6,200 ரூபா. இது வேறு வெப்சைட்டு, அது வேறு வெப்சைட்டு. 11.45 கிராம்ஸ். எட்வர்ட் 7th கிங், பிரிட்டிஷ் இந்தியா. 6,200. இதில் வந்து 17,850. வெரி ரேர் காயினு, ரேர் இயரு. எட்வர்ட் 7th வந்து அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஒரே ஒரு நாணயம் இருக்குது, 1906. இதனுடைய ரேட்டு நம்ம கொடுக்குறது வந்து 4,600 ரூபா ஒரு நாணயம். 100% சில்வர். அதுக்கப்புறம் ஒரு ஜார்ஜ் 5th கிங் எம்பரர். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படின்னு. கீழே யானையில் நிற்கும். 1918. எவ்வளோ கண்டிஷன்னு பார்த்துக்கோங்க நல்லா. 100% சில்வர். ஜார்ஜ் 5th கிங் எம்பரர். ஆண்டு கிடையாது, அதில் வந்து ஆண்டு போட்டிருக்கும். ஆண்டுன்னா இந்த இடத்துல ஒரு கிங்குக்கு அடுத்து ஒரு சுழி போட்டிருக்கா, கிங் அண்ட் எம்பரர். இதில் வந்து ஜார்ஜ் 5th கிங் எம்பரர், ஆண்டுங்கிறது வராது. 1918. 1918 வலைத்தளத்தில் வந்து 2,390 ரூபா. இதை நம்பி இந்த நாணயத்தை புக் பண்ணி வாங்கிடாதீங்க. அந்த நாணயம் ஒன்றா தான் இருக்கும். முன்பக்கம் ஒன்றா தான் இருக்கும், பின்பக்கமும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவங்க வாங்கிட்டு நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. வாங்கையில் நாங்கள் எல்லா விவரமும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விவரம் சொல்லியிருக்காங்க? பிரிட்டிஷ் இந்தியா, கிங் ஜார்ஜ் 5th, ₹1 1918. 1918 பாம்பே மாடர்ன் காயின் போட்டிருக்காங்களா? மாடர்ன் காயின், மாதிரி மாடல்னு சொல்லணும்ல, அதோடு சேர்ந்த அந்த மாடர்ன் காயின். அந்த நாணயம் போதில் இந்த நாணயம். அதனால் 2,390 ரூபா. இது 100 ரூபாய்க்கு தான் பெறும் இந்த நாணயம். 2,390 ரூபா போட்டிருக்கான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி நாணயங்களை வாங்கிடாதீங்க. இது ஒரு அவேர்னஸ். இது மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஆனால் அது வாங்கிட்டு வேறு யார்ட்டையும் ஒரிஜினல் வெள்ளின்னு சொல்லி ஏமாற்றி விற்கக்கூடாது. ஒரிஜினல்னால் ஒரிஜினலு, டூப்ளிகேட்னா டூப்ளிகேட். ஜார்ஜ் 5th கிங் ₹1 காயின் 1918. இந்த இருக்கு பாருங்க, 5,500 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு. கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. நம்ம நாணயத்தினோட கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. இதனோட ரேட் வந்து 4,500 ரூபா. வெள்ளி நாணயங்கள் கிடைக்க மாட்டுக்கு. ரீடட் எட்ஜ். இது ஜார்ஜ் 5th கிங்கு எம்பரர். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாணயம். 4,500 ரூபா தான். இது 4,600 ரூபா தான். இது குறைஞ்சி 5,500 குறைஞ்சி கொடுக்கக்கூடாது. நான் இந்த லேசர் டஸ்ட்டு இருக்கிறனாலே நானாகவே ஒரு 1,000 ரூபாய் குறைச்சிட்டேன் உங்களுக்கு. என்ன, இது விக்டோரியா குயின்னு, விக்டோரியா எம்பரஸ் காயினுக்கு ஈக்குவலாக ரேட்டு. அதை விட ரேராக போயிட்டுருக்கு. எட்வர்டு 7th. 2 வெள்ளி நாணயங்கள். இது ஒரு ரேர் இயர் 1939. இது வந்து ஜார்ஜ் 6th ஃபுல் சில்வர் காயின் வாங்குறது வெரி ரேர். 1/4 ரூபி இந்தியா 1939.
காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த சைடு மன்னரையும் பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6th கிங் எம்பரரு மன்னர் எப்படி தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. 1300 எல்லா மன்னரையும் எல்லா ராணிலையும் நீங்கள் ஃபுல் சில்வர் வாங்கிடலாம். சார்ஜ் 6th வாங்க முடியாது. ஏன்னா சார்ஜ் 6th 1940க்கு பிறகு எல்லாமே ஆஃப் வெள்ளி, ஆஃப் சில்வர். 38, 39 மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் சில்வர். இது 39. இந்த 39ல் 1 ரூபி இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு போகும். ஆனால் 1 ரூபி வலைத்தளத்தில் வெறும் 3000, 2000 கொடுக்காங்க. அதை வாங்கிடாதீங்க, அது டூப்ளிகேட் காயின். 1939ல் 1 ரூபி காயினை விலை குறைச்சி யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க, அது டூப்ளிகேட்டு. அதோட ரேட் வந்து மினிமம் ஒரு 3 lakhsக்கு மேலே தான் இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே சார்ஜ் 6 தான், ரெண்டுமே குட் கண்டிஷன் தான். 1939 தான். எந்த அளவுக்கு பார்க்கணுமோ நல்லா பார்த்துக்கோங்க. தெளிவோடு வாங்குங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. விலை கட்டுப்படி ஆனால் வாங்குங்க. வாங்கிட்டு ஏமாந்துட்டோம்னு நினைக்க வேண்டாம். அப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்று தோன்றினால் திருப்பி நீங்கள் என்னிடமே கொடுத்துருங்க. உங்களை சந்தோஷப்படுத்துவது தான் என்னுடைய சந்தோஷம். மற்றபடி உங்களை ஏமாற்றுவது நோக்கம் கூட நம்ம வெப்சைட்டில் கிடையாது, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கிடையாது. விலை வேணும்னா 100 ரூபா கூடும் அல்லது 100 ரூபா குறையும். அது அப்பப்போ மனநிலையை பொறுத்து. சில நாணயம் எந்த வருஷம் வாங்கினேன், என்ன விலைக்கு வாங்கினேன்னே தெரியாது. இப்போ இந்த எட்வர்ட் 7th நான் வாங்கி ஒரு 15 வருஷம் இருக்கும். இதனுடைய ரேட்லாம் வேறு ரேட்டு. இது இப்போ கிடைக்க மாட்டேக்கு. நான் இப்போ 4600 தான் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் நார்மலாக கிடைக்கிற காயின், அதை 4500 சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு சில 100 ரூபா கூடும், 100 ரூபா குறையும். நீங்கள் விலையை பற்றி நீங்கள் பெரிய விஷயமாக நினைக்க வேண்டாம். என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்கன்னா கூட நான் உங்களுக்கு உண்மை நிலவரத்தை சொல்லிடுவேன். குறைக்க முடிஞ்சால் குறைச்சிருவேன். குறைக்க முடியாது அப்படிங்கிற மனிதனால் முடியாதது என்று எதுவும் கிடையாது. நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் இந்த யூடியூப் சேனலு. யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். 2-3 கரன்சி கிடச்சிச்சு, சொல்கிறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. என்ன 100 ரூபா தாள் UNC 22/6/2001 பிறந்தவங்களுக்கு இந்த கரன்சி வாங்கிக்கோங்க. ஜூன் மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 22, 2001 இது ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சின்னு எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. வேலையெல்லாம் ரொம்ப கிடையாது. இது வந்து 22/8/91 இது ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சி. இது வந்து 786 16/17/86 இது ஒரு கரன்சி. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கைக்கு வந்தது. இது வந்து 335577 இது ஒரு ஃபேன்சி நம்பரு. 10 ரூபீஸில் ஒரு 786 07860 இது என்னுடைய பைக் நம்பரு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.